ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மீல் மேக்கர் கிரேவி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற மெத்தட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா விதமான சாப்பாடுக்கும் சூப்பராக இருக்கும். தோசை, பூரி, இட்லி அண்ட் ரைஸ் எல்லாத்துக்கும் செம்ம ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இதுதான் இந்த டிஷ்லேயே ரொம்ப முக்கியமானது. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சி அண்டு பூண்டு, தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு அண்ட் 4 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து சோயா வந்து நல்லா வெந்நியில் போட்டு எடுத்து தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் வச்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம இந்த தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு வச்சுருக்கிற சோயாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா சாட்டை பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்படி பண்ணும்போது ரொம்ப ஒரு கிறிஸ்பியான ஒரு பதத்துக்கு வரும். ஸோ அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாட்டை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மிளகாய், பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருங்க. இது எல்லாமே நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லி ஜீரகம் போட்ட குழம்பு மிளகாய் தூள் அது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். மசாலாவோட பச்சை வாசனை போகணும். நம்ம இதில் வந்து வேறு எந்த விதமான பவுடர் ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம அரைச்சிருக்கிற அந்த பேஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த நம்ம அரைச்ச பேஸ்ட்டோட அந்த ரா சுமல் வந்து போகணும். ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். இது கூட கொஞ்சமாக மல்லி தலைப்பு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட புதினா இருந்ததுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. புதினா சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை, ஸோ நான் சேர்க்கல. கொஞ்சமாக நான் வந்து அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரில் மட்டும் லைட்டாக கழுவி கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு நம்ம தேங்காய் பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போயாச்சு. நம்ம வந்து இன்றைக்கி வந்து நல்லா கிரேவி பதத்துக்கு பண்ண போகிறோம் அப்படின்றனால அதிகமாக தண்ணி வந்து விட போகிறது கிடையாது. இப்போ நம்ம ஆல்ரெடி சாட்டை பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கர் எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கிரேவி மாதிரி பண்ணுறதுனால நான் வந்து கம்மியாக தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்கான குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம அரைக்கும் போது தேங்காவை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணி போட்டிருந்தோம். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணுன்றப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நிலக்கடலை பருப்பும் தேங்காவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா மூடி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட மீல் மேக்கர் கிரேவி வந்து அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வருது. ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து பூரி, சப்பாத்தி, ரைஸ்க்கு வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.